நம்ம பூமியோட முடிவு தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பொருள் எப்படி உருவாகிறது இயற்கையோ அதே போல் அது அழிகிறதும் இயற்கை தான். நம்ம பூமியோட அழிவு எப்போ எப்படி நடக்கும், இதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஒரு சிறுகோள் நம்ம பூமி மேலே மோதியோ இல்லை நம்ம சூரியன் ரெஜெண்டாக மாறி பூமியோடைய அழிவு ஏற்படலாம். இப்படி நடக்கிறதுக்கு முன்னாடியே மனித இனமே இந்த பூமியோடைய அழிவுக்கு வழிவகுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பூமி அழியறதுக்கான தியரிஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஸ்பேஸ் பேர்ட். சூப்பர் வால்கானிக் எரப்ஷன் ஒரு மிகப்பெரிய எரிமலை வெடிப்பு ஏற்படுறதுனால பூமியில வாழக்கூடிய உயிரினங்கள் அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வரலாற்றுல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேரழிவு நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது மிகப்பெரிய பேரழிவுக்கு முக்கிய காரணமே வால்கனோ எரப்ஷன் தான். தொடர்ந்து ஏற்பட்ட எரிமலை வெடிப்புகள்னால ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு நிறைய உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகும் நிறைய எரிமலை வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, யூஎஸ்ல இருக்கக்கூடிய எல்லோஸ்டோன் கேல்டரியா எரிமலையில 21 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சூப்பர் வால்கானிக் எரப்ஷன் நிகழ்வு நடந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் இந்த எரிமலை வெடிப்பு எவ்வளவு உயிர்களை அழிச்சிருக்கு, எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு நமக்கு சரியா தெரியலனாலும், இது போல மிகப்பெரிய வெடிப்பு ஏற்படுறதுனால நியூக்ளியர் வின்டர் அப்படின்ற நிகழ்வு நடக்கும். அதாவது எரிமலை வாயுக்களையும் புகைகளையும் வெளியேற்றும். நம்ம பூமியோட அட்மாஸ்பியர் ஃபுல்லா புகைகள் சூழ்ந்ததுனால சூரியன் கிட்ட இருந்து பூமிக்கு தேவையான ஒளி கிடைக்காம போயிடும். அது மட்டும் இல்லாம சல்பூரிக் கேஸ்னால நம்ம பிளானட் கூலாக ஆரம்பிச்சிடும். இது போல ஒரு சூப்பர் வால்கானிக் எரிப்ஷன் ஃபியூச்சர்ல நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். இன்னும் 6 லட்சம் ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய டோபா வால்கனோவில் மிகப்பெரிய எரிப்ஷன் நடக்க போகுது. அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய அறிவியலும் பயங்கரமாக வளர்ந்துருக்கும். எரிமலையோட தாக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவு டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்கலாம், இல்லை அதை விட அட்வான்ஸான டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்கலாம். அடுத்து ஹீட் டெத், இதை பிக் ஃப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த தியரி படி பார்த்தீங்கன்னா நம்ம பூமி மட்டும் இல்லை, என்டையர் யூனிவர்ஸோடைய முடிவை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி யூனிவர்ஸ் என்டி தியரியில் இதை பற்றி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் ஷார்ட்டாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம பிரபஞ்சத்தில் புதுசாக ஒரு நட்சத்திரம் உருவாக தேவையான ஆற்றல் இல்லாமல் போயிடும். இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் வாழ்நாள் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கருந்துளையாவோ இல்லை நியூட்ரான் ஸ்டாராவோ இல்லை ஒயிட் ராஃபாவோ மாற ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய பிரபஞ்சத்தில் எஞ்சி இருக்கிறது இதுங்களா தான் இருக்கும். ஒருவேளை நம்ம பூமி அழிஞ்சதுக்கு அப்புறம் மனித இனம் வேற ஏதோ கிரகத்தில் வாழ்ந்தா கூட இந்த ஹீட் டெத்லேருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா இந்த ஹீட் டெத்ன்றது ஒட்டுமொத்த யூனிவர்ஸோடைய அழிவு. ஒருவேளை இந்த தியரி உண்மையாகவே நடந்தா இது நடக்க இன்னும் ட்ரில்லியன் கணக்கான ஆண்டுகள் தேவைப்படும். அடுத்து காமா ரேஸ் பஸ்ட். ஒரு நட்சத்திரத்துடைய ஆயுள் காலம் முடிஞ்சு அது வெடிச்சு சேதாரத்தை நம்ம சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவோம். இந்த எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து வெளிப்படக்கூடிய காமா ரேஸ் நம்ம பூமியோடைய ஓசோன் லேயரை ஒட்டுமொத்தமாக அழிச்சிடும். அப்படி நடந்தால் நம்ம பூமியில் ப்ரொடக்டிவ் ஷீல்டு இல்லாமல் போயிடும். இதனால சூரியனுடைய அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் பூமியுடைய சர்ஃபேஸை எரிச்சு மொத்த உயிர்களையும் அழிச்சிடும். இந்த காமா ரேஸ் பஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பூமியை பாதிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அதுவும் ரொம்பவே ரீசன்ட் டைமில் தான். அக்டோபர் 9, 2022 காமா ரேஸ் பஸ்ட் பூமியை தாக்கியிருக்கு. அதோட பேரு GRB 221009A. இந்த எக்ஸ்ப்ளோஷன் தோராயமாக 2 பில்லியன் லைட் இயர் தொலைவில் நடந்திருக்கு. அதோடைய தாக்கம் நம்ம பூமியோட ஐசோஸ்பியரில் 800 வினாடிகள் வரையும் நீடிச்சிருக்கு. இது ரொம்ப டிஸ்டன்ஸில் நடந்ததுனால எர்த் ஐனோஸ்பியருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை. ஃபர்ஸ்ட் ஐனோஸ்பியர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு மேலே 50 கிலோமீட்டர்ல இருந்து 1000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய லேயர்ஸில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய பகுதி தான் ஐனோஸ்பியர். மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், அப்புறம் எக்ஸோஸ்பியர் லேயர்ஸில் இது ஒரு பகுதியாக இருக்குது. இந்த லேயர்ஸில் எப்படி ஐனோஸ்பியர் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய கதிர்வீச்சு அப்புறம் வாயு மூலக்கூறுகளுக்கு இடையிலான மோதல்களில் உருவாகக்கூடிய எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு அயன்ஸ் அப்புறம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் ஐனோஸ்பியர். அப்புறம் இந்த காமா ரேஸ் பஸ்ட் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனை விட பல மடங்கு நிறைய இருக்கக்கூடிய நட்சத்திரம் வெடிச்சு சேதற சொல்ல காமா ரேஸ் பஸ்ட் உருவாகும். அப்படி இல்லாமல் 2 நியூட்ரான் ஸ்டார் ஒன்னொரு இணைய சொல்ல காமா ரேஸ் பஸ்ட் உருவாகும். ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் 440 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த லேட் ஆர்டோவேஷன் பேரழிவுக்கு இந்த காமா ரேஸ் பஸ்ட் ரீசனாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காமா ரேஸ் பஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக பூமி அட்டாக் பண்ணிச்சுன்னா ஓசோன் லேயர் டேமேஜ் ஆகிடும், அல்ட்ரா வயலட் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குளோபல் கூலாக ஆரம்பிச்சிடும், ஆசிட் ரெயினும் பெய்ய ஆரம்பிக்கும். ஃபியூச்சரில் நம்ம பூமி காமா ரேஸ் பஸ்ட்னால அழியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரொம்பவே கம்மியான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா இப்பொழுதைக்கு பூமியை சுற்றி 200 ஒளியாண்டு வரைக்கும் காமா ரேஸை உருவாக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இல்லை. அதுக்கடுத்து ஆஸ்ட்ராய்டு இம்பேக்ட். ஒரு சிறுகோள் நம்ம பூமி மேலே மோதி பூமி அழியிறது ஒன்றும் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி டைனோசர்கள் இதனால தான் அழிஞ்சு போச்சு. ஒருவேளை 10 கிலோமீட்டர் இல்லை அதை விட பெருசாக இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ராய்டு இப்போ நம்ம பூமி மேலே மோதிச்சுன்னா மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படும், சுனாமிகள் உருவாகும். ஒரு பக்கத்தில் காட்டு தீ பற்றி எரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் வின்டர் உருவாக ஆரம்பிச்சிடும். நம்ம பூமியை ஃபுல்லாக புகைகள் மூடிடும். இதனால சூரிய ஒளியை நம்ம பூமி மேலே படாமல் எஞ்சி இருக்கக்கூடிய உயிரினங்களும் அழிஞ்சு போயிடும். நாசா நியர் எர்த் ஆப்ஜெக்ட்னு ஒரு குழுவை அமைச்சு
பெரிய ஆஸ்ட்ராய்டு ஏதாவது பூமி மேலே மோத வாய்ப்பு இருக்கான்னு கண்காணிச்சிட்டு இருக்காங்க. சிறுகோள் மோதல்ன்றது ரொம்பவே ரேர் தான். ஆவரேஜாக 1,00,000 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி நடக்கலாம். அடுத்த 100 வருஷத்துக்கு எந்த ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டும் பூமி மேலே மோதாதுன்னு கணிச்சிருக்காங்க. அதே சமயம் நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் பூமிக்கு கிட்ட வந்து போக வாய்ப்பு இருக்கு. அது மோதுறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அடுத்து பிளாக் ஹோல். கருந்துளைகளாலையும் நம்ம சூரிய குடும்பம் அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம மில்கிவே கேலக்சியில் மட்டும் 100 மில்லியன் கருந்துளைகள் இருக்கலான்னு கணிச்சிருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, அதில் ஏதோ ஒன்று நம்ம சூரிய குடும்பத்துக்கு பக்கத்தில் இருந்து அதோட எல்லை பகுதியில் நம்ம சூரிய குடும்பம் போச்சுன்னா கண்டிப்பாக அது நம்ம சூரிய குடும்பத்தையே அழிச்சிடும். ஒருவேளை அப்படி நடக்காமலையும் போகலாம். இப்போ நம்ம சூரியனோட நிறை கொண்ட ஒரு கருந்துளை நம்ம சூரியனுக்கு பதிலாக இருந்தா நம்ம பூமி எப்பவும் போல ஆர்பிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் தேவையான எனர்ஜி சோர்ஸ் லைட் இல்லாததுனால பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் அழிஞ்சு போயிடும். அப்போ கருந்துளைகளால் பூமி அழியுமான்னு கேட்டிங்கன்னா கருந்துளைகள் பொதுவாக அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தனக்குள்ளே இழுத்துக்கக்கூடிய ஒரு வேக்கம் கிளீனராக அது செயல்படாது. அதோடைய எல்லை பகுதிக்கு உள்ளே போகக்கூடிய ஆப்ஜெக்டை மட்டும்தான் அதோட ஈர்ப்பு விசையினால தனக்குள்ளே இழுத்துக்கும். கருந்துளைகளால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்றது தான் ஆராய்ச்சியாளர்களுடைய பதில். அடுத்து வேக்கம் டிகே. இதை பற்றிய யூனிவர்ஸ் ஏண்டு தேரியில் நாங்கள் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா நம்ம யூனிவர்ஸ்ன்ற பபிள் ஒரு ஃபால்ஸ் வேக்கம் ஸ்டேட்டில் இருக்குது. இதிலிருந்து ஒரு ட்ரூ வேக்கம் ஸ்டேட்டுக்கு நம்ம யூனிவர்ஸ் போக சொல்ல அது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். இதனால நம்ம யூனிவர்ஸே அழிஞ்சு போயிடும். யூனிவர்ஸ் ஏண்டு தேரியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்க. அடுத்து மனுஷங்களால் உருவாகக்கூடிய பேரழிவு. பூமியில எந்த உயிரினம் பூமிக்கு அதிகமான பேரழிவை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம தான். இந்த ஒட்டுமொத்த பூமியும் அழிக்கக்கூடிய அளவுக்கு மனித இனம் பவர்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். ஆனால் மனித உயிரினம் அதுங்களோட பேராசையினால எல்லாத்தையும் ஈஸியாக அழிச்சிடும். ஃபியூச்சரில் பயோ வார், நியூக்ளியர் வார்லாம் நடக்கலாம். அப்படி நடந்தால் பெரும்பான்மையான இடங்கள் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம உருவாக்கின ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். இதால மனித இனத்துக்கு அழிவு ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா 5% சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த ஏஐயால எதிர்காலத்தில் மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போகும். நம்ம எல்லாத்துக்கும் ஏஐயை மட்டுமே நம்பி இருப்போம். நம்மளுடைய பிரைவேசின்னு ஒன்று இல்லாமலேயே போயிடும். இதெல்லாம் ஃபியூச்சரில் நடக்கலாம். ஆனால் இப்பொழுதைக்கு ஏஐ ரொம்பவே ஆரோக்கியமான விஷயமா தான் இருக்கு. ஓவராலாக பார்த்தா மனித இனத்தால் பூமியை ஒரே நாளில் அழிச்சிட முடியாது. ஆனால் மனித இனம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூமியை அழிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஏலியன்ஸ். வேற்று கிரகவாசிகள் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ நம்ம யூனிவர்ஸ் தான் நம்மளுடைய பூமின்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன வீடு தான் நம்மளுடைய கேலக்சி. அதில் நம்ம சூரிய குடும்பம்ன்றது கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன வேர்க்கடலை தான் நம்மளுடைய பூமி. இப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய யூனிவர்ஸில் ஒரே ஒரு பூமி தான் இருக்குது, அதில் தான் உயிரினங்கள் வாழுதுன்றத நீங்கள் ஏற்றுப்பீங்களா? நம்ம கேலக்சிலேயே பூமியை போல கிரகங்கள் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரேக் ஈக்குவேஷன்லேயும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். பெரிய டாபிக், நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஒருவேளை நம்மளோட பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வேற்று கிரகவாசிகள் நம்ம பூமிக்கு வந்தால் கண்டிப்பாக அவங்க பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களை அழிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறமா ஜூபிட்டரில் இருக்கக்கூடிய ஈரோப்பா நிலவுக்கு ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கடலில் ஏதோ ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சி அந்த உயிரினத்தை பூமிக்கு எடுத்துகிட்டு வந்தால் நம்ம அதோட முதல்ல நட்பாக பழகுவோமா இல்லை ஆராய்ச்சி பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா ஆராய்ச்சி தான் பண்ணுவாங்க. வேறு ஒரு கிரகத்திலேருந்து நம்ம பூமிக்கு வந்த ஏலியன்ஸுக்கும் அதே மாதிரி தான் நம்மளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுல தான் முழு கவனம் இருக்கும். இதெல்லாம் ஒரு யூகம் தானே தவிர இது வரைக்கும் நம்ம பூமி போல இருக்கக்கூடிய இன்னொரு கிரகத்தை கண்டுபிடிக்கல. அதுக்கான தேடுதல் ஒரு பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்கு. அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சூரியன் ரெட் ஜெயண்டா மாறுற நிகழ்வு. இன்னும் 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறமா நம்ம சூரியனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் காலியாகி ஹீலியம் எவியர் எலமெண்டோட ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதனால சூரியன் ரெட் ஜெயண்டா மாற ஆரம்பிக்கும். அப்படி ரெட் ஜெயண்டா ஆக சொல்ல சூரியன் இப்ப இருக்கிறத விட 100லேருந்து 1000 மடங்கு பெருசா இருக்கும். இந்த ப்ராசஸ் நடக்க சொல்ல பூமி உட்பட இன்னர் பிளானட்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆனா இந்த ப்ராசஸ் நடந்து முடிக்க 6லேருந்து 7 பில்லியன் ஆண்டுகள் இருக்குன்றதுனால மனித இனம் அதுக்குள்ள நம்ம கேலக்சில வேறு ஒரு கிரகத்துல போய் வாழறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி இல்லாம இந்த நிகழ்வை பாக்குறதுக்கு முன்னாடியே ஒட்டுமொத்த மனித இனமும் அழியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அண்ட் லாஸ்டா பிளானட்டரி கொலிஷன். இது நடக்கிறது ரொம்ப 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 ரேர் தான். ஏதோ ஒரு கிரகமோ இல்லை ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய பெரிய ஆப்ஜெக்ட் ஒன்று பூமி மேலே மோதி அதனால ஏற்படக்கூடிய அழிவு. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம நிலவு எப்படி உருவாச்சோ அதே போல் ஃபியூச்சரில் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பூமி மேலே மோதி அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை தான்
இந்த பிளானட்டரி கொலிஷன் தியரி சொல்லுது. நிலவு எப்படி உருவாச்சுன்றத பற்றியும் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னொரு கிரகம் நம்ம பூமி மேலே மோதுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஏதோ ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் பூமி மேலே மோத 0.0001% வாய்ப்பு இருக்கலாம். அதுவும் இப்பொழுதைக்கே இல்லை, ஃப்யூச்சரில் இல்லைனா அப்படி எதுவும் இல்லாமலேயும் போகலாம். இது வரைக்கும் நம்ம பூமி எப்படி அழியன்னு 10 பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்டோம். உங்களுக்கு இதில் எது நடக்கணும் கன்ஃபார்மாக தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.